வணக்கம். நான் உங்கள் மிடில் கிளாஸ்கார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நமக்கு இப்போ ஒரு சோகமான ஒரு நியூஸுங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடா எதுக்குடா இப்போ நீ கஷ்டப்படுற? இந்த தீபாவளிக்கு நீ பைக் தானே எடுக்க போகிற அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. பைக் எடுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடியே தான் எடுக்க போகிறேன். நான் அந்த பைக் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையோடு இருந்தேன். உங்கள் எல்லோருக்கும் இவன் பைக் எடுக்க போகிறான்டா அப்படிலாம் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனாலும் நம்மளால் அந்த பைக் எடுக்க முடியலன்றப்போ ஒரு கஷ்டமாக இருக்குது. பைக்கான காசெல்லாம் நம்மகிட்ட இருக்குங்க. ஆனால் அந்த பைக்கு என்ன சொல்ல, அந்த பைக் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதாவது ஒருத்தவங்க பட்டு அனுபவித்து சொன்னாங்கன்னா அதை நம்ம ஒரு டைம் நான் அவங்க சொன்னோன்னே டப்புன்னு நான் பைக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணல மைண்ட்லேருந்து. நான் ஒரு சில நிமிடம் யோசித்து பார்த்தேன். என் மைண்டுக்கு அதாங்க செட் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு ஒன் டே 2 டேஸ் கூட கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு யோசித்து பைக் எடுங்க. நம்ம பைக் எடுத்தாட்டு கூட இப்போதைக்கு நம்ம அந்த பைக் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிற பாருங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டில் கூட நம்ம அந்த பைக் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு நிறையா கோல் இருக்குங்க. அந்த கோல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். நீங்கள் என்னுடைய கோல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணுவீங்க. இன்னும் நீங்களும் ரொம்ப அட்ராக்டிங் ஆகுவீங்க. என்னடா அந்த பசங்க நல்லா பரவாயில்லையே, இந்த பையன் எடா நீ அவ்வளோ தூரம் நாங்கள் அன்றைக்கி சொன்னோம், அவ்வளோ தூரம் நாங்களாம் அன்றைக்கி சொன்னோம், அதெல்லாம் உன் காதில் விழுகலையா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ண ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் பண்ண ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் எனக்கு நீங்கள் சொல்ல வார்த்தையே இல்லையேங்க. சொல்ல வார்த்தையிலே இல்லை. எல்லோரும் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறையா அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, நிறையா அண்ணன் தம்பி போலக்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வர்ற ஆயுத பூஜை 2 நாள் தாங்க இருக்குது. டெலிவரி எடுக்க போகிறோம். நம்மளுடைய என்னடா டெலிவரி எடுக்க இதெல்லாம் ஒரு பைக்கா அப்படிலாம் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச பைக் கிடைக்கலனாலும் மனசுக்கு பிடிச்ச பைக்காண்டி தான் அவ்வளோ தூரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சீக்கிரத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய R15 நம்ம தட்டி தூக்கும் R15ன்னு மைண்டில் கிறுக்காக இருக்குங்க. அதான் நான் தட்டி தூக்கும் ஸ்பெண்டர் பைக் எடுக்க போகிறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வாயில் உழுகணும் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிருந்தாங்க. ஒருத்தவங்க அதாவது ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு காலத்தில் அவங்க ஓஹோன்னு இருந்தாங்க. பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு ரேஞ்சில் வேறு லெவலாக இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் சொன்ன அட்வைஸை கேட்காதனால அவருக்கு பல சிக்கல்கள் நடந்துச்சு. அவரே என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்படியே கேட்குறப்பெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீலாம் அப்படி கிடையாதுடா கருப்பு அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தவங்க எதனால் ஒன்று சொன்னாங்கன்னா அது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் மாதிரி. அதாவது நம்ம வீட்டில் ஒரு பாசமான ஒரு அண்ணன் எல்லோரும் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறப்போ அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தாங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி நம்மளை சொன்னார். எனக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அதனால தான் நான் இப்போ பைக்கவே சேஞ்ச் பண்ணுறேன். இல்லைனா நம்ம மனசில் எதுனா ஒன்று பட்டுருச்சுன்னா அதை டக்குன்னு தூக்கிடுவேங்க. ஐஃபோனாக இருந்தாலும் சரி, R15 எடுக்கணுன்னாலும் சரி, நான் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு கனவுல இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வாயில் உழுகணும் நிறையா சம்திங் சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அந்த பைக் வேண்டாம். நெக்ஸ்ட்டு டைம் நம்ம கூட எடுக்கலாம். சீக்கிரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெண்டர் பைக் எடுக்கணும். அதுக்கு வேறு லெவலாக மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களை அந்த பைக் எடுத்து சந்தோஷப்படுத்துறதோட இந்த பைக் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ கெத்தை காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச். ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் வெளியே கட்டிக்கிறாமல் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? சரிங்க, இப்படியே லைஃப் போயிருமா? லைஃப் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். மறக்காமல் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச். சேஃப்டியாக வேலை பாருங்கள். பாய்.